கிட்டத்தட்ட 3 நாளுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு வீடியோ பரவ ஆரம்பிச்சுங்க. அந்த வீடியோல ஒரு பொண்ணு, நல்ல ஃபுல் க்ரோன் அடல்ட் ஓகேவா? அவங்க அவங்களோட பையனோட கண்ணு முன்னாடியே அவங்களோட புருஷனால தீ வச்சு கொளுத்தப்பட்டு எரிக்கப்படுறாங்க. இத அவங்களோட அக்கா வந்து வீடியோ எடுக்குறாங்க. அதே குடும்பத்தில அக்கா, தங்கச்சி 2 பேருமே ஒரே குடும்பத்தில கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அக்கா வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு, அந்த பையன் கொளுத்துறவன் இருந்துகிட்டு, அதுவும் தங்கச்சியோட புருஷன். அவன் வந்து அறைய வேற செய்றான் இவங்கள. இது எல்லாமே வந்து ஒரு வீடியோல ரிலீஸ் ஆயிருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலைனால், இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து முழுக்க முழுக்க தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி இருப்பாங்கங்கிறது தான் எதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா, இத பண்ண ஒருத்தன் இருக்கான்ல, விபின் அப்படிங்கிறவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இத பண்ணவன் இவ்ளோ பெரிய ஒரு கொடூரமான செயல செஞ்சுட்டு, அவனோட Instagramக்கு போயி, மனைவியோட ஃபோட்டோவ போட்டு, "என்னம்மா என்னைய விட்டு போயிட்டியேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்கான். என்ன நடந்திருக்குது கிரேட்டர் நொய்டால அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் டீட்டெயில்டா சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையினால எவ்ளோ பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி வந்து கணவன விட்டு பிரிஞ்சிருந்தா அது எவ்ளோ தப்பு. மறுபடியும் போய் சேரு, மறுபடியும் போய் சேருன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கேஸ்லயும் மறுபடியும் அதேதான். அந்த பொண்ணு அந்த கணவன விட்டு வர்றதுக்கு பல முறை முயற்சி செஞ்சும் மறுபடியும் அந்த பையனோட வீட்டுக்கே வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுல வந்து டவுரி கேஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. 1/2 கிலோ தங்கம் குடுத்தும் பத்தலன்னு இருக்காங்க. கார் வந்து குடுத்தது மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் குடுத்திருக்கீங்க. எங்களுக்கு தேவை மெர்சிடஸ் பென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது போக ஏகப்பட்ட கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய தல சுத்தி போக வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கல்யாணமாகி 9 வருஷம் கழிச்சு நடந்திருக்குது. 9 வருஷம் கழிச்சு நடந்திருக்குது. பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. பையன் வந்து இன்னைக்கு சாட்சி சொல்றான். எங்க அம்மாவ எங்க அப்பா எரிச்சாரு நான் பார்த்தேன்னு. என்ன நடந்திருக்குது கிரேட்டர் நொய்டால? நிக்கி, விபின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கப்பிள்க்கு நடுவுல நடந்த இந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு தேசம் ஃபுல்லா பேசப்பட்டுட்டு இருக்குது. என்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட நான் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீடியோல வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க அதெல்லாம் எனக்கு சொல்ல தோணல. ரெகுலரான ஒரு மூட்லயே இல்ல. இந்த கேஸ பத்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே வந்து ஒரு மாதிரி மென்டலா என்னடா இத நிறுத்தவே முடியாதா? என்ன லாஜிக்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அந்த பொண்ணு சுதந்திரமா சம்பாதிக்கிறாங்கிற ஈகோல எதையோ சொல்லி, அந்த பொண்ணு எப்படி சம்பாதிக்கலாங்கிற இருக்கிற காசையும் புடுங்கி, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இந்த விபின்ங்கிறவன் பண்ணியிருக்கான். அவனோட குடும்பம் 4 பேர் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆகஸ்ட் 21 வரப்போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம 9 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே என்ன நடந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். 2016ல ஓகேவா, கிட்டத்தட்ட 9 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்கா, தங்கச்சி 2 பேரு. நிக்கி அண்ட் கஞ்சன் அப்படிங்கிறவங்க 2 பேரு. அவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 பசங்க. விபின், ரோஹித் அப்படிங்கிறவங்க அவங்க 2 பேர் ஓகேவா. ஸோ இதில கஞ்சன், ரோஹித்ங்கிறவங்க அடல்ட்ஸ் ஐ மீன் த எல்டர் ஒன்ஸ் ஓகேவா. அண்ணன், அக்கா இவங்க 2 பேர் ஃபேமிலில. அவங்களோட வந்து நிக்கி, விபின் தம்பி, தங்கச்சி 2 பேர். அவங்க 2 பேருமே 2 பேருக்குமே வந்து ஒரே வருஷம் ஒரே குடும்பத்தில கல்யாணம் ஆகுது. ஓகேவா. பொண்ணோட அப்பா வந்து நிக்கி அண்ட் கஞ்சனோட அப்பா வந்து இந்த கல்யாணத்தப்போ டவுரி எல்லாம் டிமாண்ட் பண்றது நம்ம ஊர்ல என்னதான் இதெல்லாம் தப்புன்னு பேசினாலும் கல்யாணம் ஆகுறப்போ 2025ல இன்னமும் இந்த டவுரி குடுக்கிறது, வரதட்சணை குடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நார்மலான பிராக்டிஸா இருந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 2 ஸ்விஃப்ட் கார் அப்படின்னு முதல்ல கேட்டிருக்காங்க. இவங்க அப்பா வந்து அது 2 ஸ்விஃப்ட், ஏன்னா 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ 2 ஸ்விஃப்ட் கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காசு அரேஞ்ச் பண்ணி 2 ஸ்விஃப்ட் கார் கரெக்ட்டா ரெடி பண்றப்போ, இல்ல எங்களுக்கு 2 ஸ்விஃப்ட் கார் வேணாம். எங்களுக்கு வந்து 2 தம்பி வேற வேற கார்ல, 2 அண்ணன் தம்பி வந்து வேற வேற கார்ல போவேணாம். ஒரே கார்ல போனா எங்களுக்கு வந்து மஹிந்திரா கார் எஸ்யூவி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியோ. இல்லங்க அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. 2 ஸ்விஃப்ட்டை விட அதிகமா இருக்குன்னா, இல்ல பரவால்ல வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கியிருக்காங்க. 1/2 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க. கேஷா நெறைய வாங்கியிருக்காங்க. ஒரு ராயல் என்ஃபீல்ட் வேணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ராயல் என்ஃபீல்ட் வாங்கியிருக்காங்க. 2 பசங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலை என்னன்னா வேலைக்கு போகாம இருக்கிறது தான் அவங்களோட வேலை. இல்ல நான் ஜோக்குக்கு சொல்ல, உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வேலைக்கே போறது கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போறது கிடையாது. அவங்களோட பிளானே என்னன்னா, நம்ம வந்து ஒரே குடும்பத்தில நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில வந்து பொண்ணுங்கள எடுக்கிறோம். அக்கா, தங்கச்சி 2 பேரும் எடுக்கிறோம். அந்த குடும்பத்தோட சொத்தெல்லாம் இனிமே நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு 2016ல ஸ்கெட்ச் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே குழந்தை பிறக்குது. ஆனா ஸ்லோவா வந்து நிக்கி அண்ட் கஞ்சன் 2 பேருமே வந்து அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்களும் ஒரு வொர்க்குக்கு போகணும். எவ்வளவு நாள் தான் வீட்லயே சும்மா புருஷனும் சும்மா இருக்கா, நம்மளும் வீட்லயே சும்மா இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும்னு யோசிக்கிறப்ப அவங்க வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த கோவிட் டயத்துல எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. எம்யூ எங்க பார்த்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம சொந்தமா ஒரு மேக்கப் கிரியேட் பண்ணணும், மேக் ஓவர் சலூன் கிரியேட் பண்ணணும், மேக்கப் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் சலூன் ஸ்டுடியோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்றாங்க. அண்ட் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரிசா அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து கிரேட்டர் நொய்டால இருக்குது. டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மணி நேரம் தள்ளி ஓகேவா. இப்போ இங்க
வந்து சென்னையிலேருந்து ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனா எப்படி இருக்கும்? கிராமம் இருக்கும். ரொம்ப ரிமோட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஊர் தான். ஆனா அங்க வந்து அவங்க பயங்கரமா ஹிட் அடிக்கிறாங்க. மேக் ஓவர் பை கஞ்சன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அக்காவோட பேர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஆனா அதுல ஒரு சோசியல் மீடியா வேற வச்சிருக்காங்க. Instagram வச்சிருக்காங்க. அத மேனேஜும் பண்றாங்க. அதுல 22,000 ஃபாலோவர்ஸ் சம்திங் இப்போ இருக்குது. நான் செக் பண்ணேன். 2 பேருக்கும் தனியா பிரைவேட் ப்ரொஃபைல்ஸும் இருக்குது. அண்ட் இது வந்து செம ஹிட் ஆகுது. ஊருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்க கல்யாணம் ஆச்சுனாலே கஞ்சனோட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வேணும். அவங்க தான் மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஊருக்குள்ள செம்ம டிமாண்ட் ஆகுது. அக்கா, தங்கச்சி 2 பேருமே வந்து பிசினஸ்ல பயங்கரமா சக்சீட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோதான் சம்பாதிச்சு வீட்டுக்கு காச கொண்டு வந்தாலும், புருஷன் 2 பேரும் வந்து காச வாங்கிடுவாங்க. ஒருவேள புருஷன் காச வாங்க விட்டாலும், அவங்களோட மாமியாரும், மாமனாரும் வந்து காச புடுங்கிடுறாங்க. ஸோ இவங்களோட லைஃப் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கஷ்டப்படுறாங்க, ஹசில் பண்றாங்க, Instagramல வந்து ஃபேமஸ் ஆக்குறாங்க, வொர்க் பண்றாங்க, அதுக்கு சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்றாங்க? தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். தனக்குன்னு வந்து ஒரு பிசினஸ் வேணும். தான் முன்னேறணும். சொந்த கால்ல நிக்கணும்னு நெனச்சு இவங்க இதெல்லாம் பண்ணாலும், புருஷன் 2 பேர் வந்து அந்த காச வேலைக்கே போகாம வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கிற அந்த 2 புருஷனும் காச புடுங்கி அம்மா கிட்ட குடுத்துடுறது. "உனக்கு எதுக்கு இந்த காசு? நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்துகிட்டே இருக்கிறப்ப, இவங்களும் சோசியல் மீடியாலாம் வந்திருக்காங்க. இந்த விபின் இந்த கொலை பண்ணியிருக்கான்ல, அவனும் வந்து வந்திருக்கான். ஓகேவா? வீடியோலலாம் இவங்களோட Instagramல கூட அப்பப்போ வந்திருக்கான். ஆனா, ரியல் லைஃப்ல இருந்துகிட்டு அந்த பேஜ் எதுக்கு உனக்கு? அத டெலீட் பண்ணு. ஊர்ல இருக்கிறவன்லாம் நான் தப்பா பேசுறான். ஸோ அந்த ஊர்ல இருக்கிற அந்த 4, 5 பேர் இருப்பாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் இருந்துகிட்டு, "என்னடா உன் பொண்டாட்டி வந்து Instagramல ரீல்ஸ் போடுறாளா? அவ இப்படி போடுறா, அப்படி போடுறான்னு" சொல்லிட்டு ஏத்தி விடுறது. இவன் வீட்டுக்கு வந்து சரக்க போட்டு கத்துறது. இதுவும் ஒரு பேட்டர்னா போய்க்கிட்டே இருந்திருக்குது. ஒரு அளவுக்கு மேல நிக்கி கஞ்சனால முடியாம அவங்க அந்த பிசினஸே க்ளோஸ் பண்றாங்க. Instagramல போஸ்ட் பண்றத நிறுத்துறாங்க. "ஏன்டா இப்படி தொல்ல பண்றீங்கன்னு" சொல்லி நிறுத்திட்டு, அதுக்கப்புறமும் இல்லாம எதையாவது சொல்லி, "உங்க அப்பா வந்து எங்களுக்கு காசு குடுக்கல. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்களுக்கு இன்னும் 36 லட்சம் ரூபாய் வேணும். அக்கா, தங்கச்சி 2 பேரும் எங்க வீட்ல இருக்கீங்க. நீங்க எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வேணும். எங்களுக்கு மெர்சிடஸ் பென்ஸ் கார் வேணும். வரதட்சணை நீங்க குடுக்கலன்னா நீங்க மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு" சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறப்போ, ஒரு பாயிண்ட்ல நிக்கினால முடியாம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி சொந்த வீட்டுக்கு அம்மா, அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா, அம்மாவும் இவங்களோட அப்பா, அம்மாவும் வந்து உட்கார்ந்து பஞ்சாயத்து. அங்க பஞ்சாயத்துங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். ஓகேவா? இல்லீகலான விஷயம் இல்ல. அவங்க ப்ராப்பரா பஞ்சாயத்து பண்றாங்க. ஊருக்கு நடுவுல உட்கார வச்சு, "என்னம்மா நீங்க என்னம்மா கேட்குற?" எல்லாத்தையும் கேட்டு இந்த பழைய சினிமால காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு, "ஓகே, இனிமே அவன் அடிக்க மாட்டான். வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இல்ல, பல முறை இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து நிக்கி இந்த வேணாம், இந்த வீடு வேணாம், என் பையன கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறப்பவும், அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவே வந்து மறுபடியும் வந்து இவங்க கிட்ட போக அலோவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதுவும் நம்ம ஊர்ல அந்த திருப்பூர்ல நடந்த அதே கேஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன் இத பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பாலாம் அன்ஃபில்டர்டா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, "இல்ல ஊர்ல மானம் என்ன ஆகுறது? மரியாதை என்ன ஆகுறது?" என்னடா மானம்? என்னதான் மரியாதை? எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க பொண்ண ஒருத்தன் அடிச்சாலும், உதைச்சாலும் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு இருந்துக்கோ! அப்படிங்கிறது வந்து என்ன மரியாதை? இப்ப ஊரே காரி துப்புதே! இது என்ன மாதிரி ஒரு மரியாதை? அவங்க இருந்துகிட்டு நாங்க அனுப்பிச்சுட்டோம். அவன் வந்து ஒரு ராட்சசன் அப்படின்லாம் அவங்க அப்பா சொல்றாரு. தெரிஞ்சா ஏன் உங்க பொண்ண அனுப்பிச்சீங்கன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு ஆதங்கமா இருக்குது. தெரியுதுல்ல. ஏன் அனுப்பணும் திருப்பி? ஏன் திருப்பி அனுப்பணும்? அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ போன இடத்துல வந்து ஆகஸ்ட் 21 அன்னைக்கு 3:30 மணி. அங்க தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் மாசம் வந்து இவங்க 2 பேரும் வீட்லயே சும்மா இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் பண்ணாங்க. நல்லா சம்பாதிச்சாங்க. கைக்கு எதுவும் காசே வரல. என்னடா இப்படியே போயிட்டு இருக்கு. Instagramல போஸ்ட் போடக்கூடாதுன்ட்டாங்க. அதையும் நிறுத்தி வச்சாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் இருந்துக்கிட்டு Instagramல வந்து என்ன போஸ்ட் போடுறாங்க? அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி தான் போடுறாங்க. அந்த மேக் ஓவர் பண்றப்போ, அந்த மேக் ஓவர் எப்படி பண்றாங்கங்கிறத போட்டு அவங்க பேஜ பாருங்களேன். அதுல அவங்களே இல்ல. சுத்தி மீதி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. எப்பவாவது தான் அவங்களோட ஃபோட்டோ 1, 2 வருது. இந்த மேக் ஓவர் பேஜ் நீங்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஆகஸ்ட் மாசம் டெலீட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை வர்றப்போ, இவங்க இருந்துகிட்டு டெலீட்லாம் பண்ண முடியாது. நான் மறுபடியும் ஆரம்பிக்க போறேன். இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது. அவங்களுன்னு சொந்த கால்ல நின்றக்கூடாது. அது அவங்களோட காசே இங்க வந்தாலும், இவங்க இன்னமும் புருஷன் மேல தான் டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்கல்ல. அவங்க அத மீறி மறுபடியும் சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறப்போ, அவங்க மறுபடியும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும்னு நெனைக்கிறப்போ, அவங்க மேல கோவம் வந்து 2 சிஸ்டர்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. எப்போ? ஆகஸ்ட் 21 மத்தியானம் 3:30 மணிக்கு. அடிக்கிறது யாரு? மாமியார். மாமியார் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க இருந்துகிட்டு, "எதுக்கு இப்படி பண்றீங்க? விடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன்" அப்படி இப்படின்னு சொல்றப்போ, "நீ இருந்தா தானே கிளம்பி போவங்கிற" மாதிரி பேச ஆரம்பிச்சு, இதெல்லாம் வந்து அவங்க அக்கா சொல்றாங்க. இதான் நடந்துச்சுன்னு. இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு அல்டர்னேட் வியூ இருக்குது. அத நான் கடைசியில சொல்றேன். ஒரு தியரி வந்து இப்போ இன்டர்நெட்ல சுத்த ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. பட் எனிவே இப்போ இந்த பொண்ணோட அவங்க அக்காவோட வெர்ஷனே நான் ஃபுல்லா, ஏன்னா கஞ்சன் தான் இப்போ உயிரோட இருக்காங்க. அவங்களோட வெர்ஷனே நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்றாங்கனால், அன்னைக்கு அந்த ஃபேட்ஃபுல் டே அன்னைக்கு 2 பேரும் தங்கச்சி அண்ணனையும் போட்டு அடிச்சாங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமா போய் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்களோட சொந்த குழந்தை 5 வயசு குழந்தை பார்த்துட்டு இருக்குது. அந்த பையன் பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவன் மேல ஏதோ ஒரு லிக்விட ஊத்துனாங்க. ஊத்தி என் கண்ணு முன்னாடி லைட்டர், சிகரெட் அடிப்பு கையில எப்பவுமே ஒரு லைட்டர் வச்சிருப்பேன். லைட்டர வந்து அவன் மேல தூக்கி போட்டு உயிரோட எரிச்சாங்க. கீழ போய் காப்பாத்த ட்ரை பண்ணேன். என்னால முடியல.
அவங்களும் வந்து அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் ஹை ஆகி, இந்த ரீல்ஸ் போடாத, Instagramல போஸ்ட் பண்ணாத, நீ மறுபடியும் சம்பாதிக்க கூடாது. நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். இந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் ரூ. 35,00,000 நீ இன்னும் குடுக்கல. நீங்க டவுரி வந்து குடுத்துருக்கணும். Mercedes Benz கார் வந்திருக்கணும். அது இன்னும் வரல. இந்த கான்வர்சேஷன்லாம் ஒண்ணா பேசி உங்களுக்கு தெரியும் எப்படி கான்வர்சேஷன்ஸ் பில்ட் ஆகும்னு. 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரம் அங்க இங்கன்னு ஆர்குமென்ட் போய் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இப்படி தீய போட்டு, அவங்க எரிஞ்சு, இறந்து போற வழியிலேயே இறந்துட்டாங்க. கஞ்சன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ வெளிய வருது. இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் நடந்துருச்சு. அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. புருஷன் விபின் வந்து சோசியல் மீடியால ஸ்டோரி போடுறான் Instagramல. மனைவி போயிட்டியே! கூடவே இருந்திருக்கலாமேன்னு. கொன்னதே அவன் தான். அட்லீஸ்ட் அக்கார்டிங் டூ கஞ்சன். போலீஸ் வந்து முதல்ல பையன அரெஸ்ட் பண்றாங்க. விபின அரெஸ்ட் பண்றாங்க. விபினுக்கு அப்புறம் வந்து விபினோட அண்ணன் ரோஹித் அரெஸ்ட் ஆகுறான். விபின், ரோஹித் மட்டும் கிடையாது. அவங்க அப்பாவும், அம்மாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சு, இப்ப 4 பேருமே அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் சாட்சி யார் தான் மதன் இருக்காங்க? அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வெர்ஷன் சொல்லிடுறேன். இப்ப சோசியல் மீடியால இன்னொரு ஒரு வெர்ஷன் சுத்த ஆரம்பிச்சிருக்குது. இந்த பக்கத்து வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இதுன்னு வச்சுட்டு, இந்த டைம்ஸ் நவ் அப்படிங்கிற நியூஸ்ல வந்து அப்பப்போ போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இது எந்த அளவுக்கு ஃபேக்சுவலி கரெக்ட்ன்னு தெரியல. இருந்தாலும் நான் அதுவும் இருக்குதுங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லிடுறேன். சம்பவம் நடக்கிறப்போ வந்து இந்த விபின்ங்கிறவன் வந்து வீட்டுக்குள்ளேயே இல்ல. அவன் வெளிய தான் இருந்தான். அவங்க அக்கா அவனோட மனைவி வந்து அவங்களே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. பழிய தூக்கி இவன் மேல போடுறாங்க. அப்படின்னு ஒரு வெர்ஷன் இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்குது. ஆனா 2 வீடியோ இருக்குது. 2 வீடியோ நான் பார்த்தேன். அடிக்கிறான். கண்டமானிக்கு அடிக்கிறான். அவன் மேலேயே ரத்தம் வந்துட்டு இருக்குது. அவன் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறது வீடியோ இருக்குது. இருக்குது. ஆனா அவங்க அன்னைக்கு தான் அவங்க இறந்தாங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு வீடியோ சுத்திட்டு இருக்குது. எரியிற வீடியோ தனியா இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க அக்கா சைடு என்ன சொல்றாங்க? இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணான். கொன்னது இவன் தான் அப்படிங்கிறாங்க. அவன் சைடு அவனோட ஃபேமிலி சைடு எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இதுக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சரி. ஆனா இறந்தது தற்கொலை பண்ணி அவங்க அக்கா வந்து இதான் சான்ஸ்ன்னு எங்க மேல பழிய போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த விபினா இருக்கட்டும், விபினோட நெய்பர்ஸ் கொஞ்சம் பேரும், அந்த விபினோட சொந்தக்காரங்க கொஞ்சம் பேரும் சொல்றாங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த பையன் இருக்கான். ஓகேவா? பையன் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்குது. அம்மா இறந்தது பையன் முன்னாடி தான். பையன் 5 வயசு பையன் என்ன சொல்றான்னா, நான் பார்த்தேன். அப்பா தான் அம்மா மேல வந்து ஏதோ லிக்விட ஊத்துனாங்க. ஊத்தி அவங்க தான் தீய வச்சாங்கன்னு இந்த பையன் சொல்றது எவிடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த பையனோட சைடு அவங்க அப்பா சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் சொல்றது வந்து பொய்யு. அவங்க அம்மா சைடு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அக்கா, அவங்க அத்தை எல்லாமே வந்து பெரியம்மாவா ஹூவர் பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி பேச வைக்கிறாங்க. உண்மையிலே இது நடக்கல. அவன் பையன ஏமாத்துறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 2ல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேக் ட்ராப் போய் பார்த்தோம்னா, ப்ராப்ளமேட்டிக் மேரேஜ் எஸ். கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். இது வந்து நம்ம இப்போ திருப்பூரா, கோயம்புத்தூர் அங்க நடந்த அதே கேஸ். உலகத்துல இருக்கிற எல்லா டவுரி பிரச்சனைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ப்ராப்ளமேட்டிக் மேரேஜ் எஸ். அந்த பொண்ணு வந்து முதல்லயே இந்த பிரச்சனைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா? எஸ். அந்த பிரச்சனைய வந்து தன்னோட ஃபேமிலில சொல்லியிருக்காங்களா? எஸ். வீட்ல புருஷன்கிட்ட எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல. நீ இதெல்லாம் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்களா? எஸ். இதுல காமனா இருக்கிற பேட்டர்ன் என்னன்னா, எத்தன முறை இவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாலும், மறுபடியும் ஊர் என்ன நினைச்சுக்கும், 4 பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்கள அந்த வீட்டுக்கு அனுப்புறது தான் ஒரு காமன் பேட்டர்னா இருக்குது. இவங்க தற்கொலை பண்ணி இறந்தாலும் சரி, இவங்க கொலை பண்ணி இறந்தாலும் சரி. கொலை பண்ணி இறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாவே தண்டிக்கப்படணும். எல்லாமே அந்த ஆக்ஷன்லாம். தற்கொலை பண்ணி இறந்திருந்தாலும் இவன் அடிச்ச வீடியோ இருக்குது. கொடுமைப்படுத்தின வீடியோ இருக்குது. இவன் ராட்சசன்னு அவங்க அப்பா இன்னைக்கு சொல்றாருல்ல. அவங்க அப்பாக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியாதா? அவங்க தான் மறுபடியும் வந்து சொல்றாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போவேணான்னு. வீட்ல இருந்தா தான் என்ன? 2025ல இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் விமன்லாம் எடுத்து பாருங்களேன். சொந்த கால்ல நிக்கிறவங்க தான். அத மீறி இருக்கிற எல்லா தடையும் மீறி சொசைட்டில இருக்கிற எல்லா டாப்பையும் உடைச்சிட்டு மேல வரவங்க தான். இன்னமும் இருந்துகிட்டு நீ பல்ல கடிச்சிட்டாவது அங்கன்னா ஏன் பல்ல கடிச்சிட்டு இருக்கணும்? ஒரு ஆம்பள இருப்பானா ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்டாட்டியோட புடிக்கலனா பல்ல கடிச்சிட்டு இருப்பானா? வேணான்னு சொல்லிட்டு வெளிய வரான்ல. அப்ப அதே தானே ஒரு பொண்ணுங்களுக்கு இருக்கிற உரிமையும். இந்த தேவையில்லாத உலகத்துல இருக்கிற மானம், அப்புறம் வந்து ஊரு பேரு, ஊர்ல இருக்கிற எல்லா ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு மேல போய் ஏன்டா வைக்கிறீங்க? அந்த வாயில நல்லா வருது. அந்த பொண்ணுகிட்ட தான் உன் மானம் இருக்கு. உன்கிட்ட உன் மானம் இல்லையா? இது சீரியஸா கேட்கிறேன். எனக்கு வந்து இந்த சைடு இவன் பண்ணது தப்பு, இவன் கொடூரம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த வீட்ல ஏன் மறுபடியும் அனுப்புறாங்க? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. அப்படி என்ன மானம் உனக்கு? உன் பொண்ண இழக்கிறத விட உன் மானம் பெருசா? அப்படி ஆமான்னு வேற சொல்லுவீங்க. அந்த மாதிரி வேற லூசுங்க 4 பேர் இருக்காங்க. ஐம் சாரி இவங்களெல்லாம் திட்டாம என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பமாவது திருந்துவாங்களான்னு தெரியணும். பட் யா திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் ஷேர் திஸ் மேக்ஸிமம்ங்க. இதுக்கு எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கன்டினியூஸா இப்படி போயிட்டே இருக்குது. எங்க தான் போய் முடியும்னே தெரிய மாட்டேங்குது. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். என்கிட்ட நான் சொன்னேன். நான் வந்து என் வாழ்க்கையில நான் டவுரி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு 4, 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோல பேசினேன். அப்போ கமெண்ட் செக்ஷன்ல நீ வாங்காம இருந்துருவியா? சொசைட்டில இதெல்லாம் தேவை. நான் வாங்கலடா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. நான் ஒரு மண்ணும் வாங்கல. என்ன பண்ணுவ? அப்பலாம் வாழ முடியும். நல்லா தான் இருக்கேன் நான். இன்னும் குறையெல்லாம் இல்ல. ஃபினான்ஷியலா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ காசு வாங்காம, டவுரி வாங்காம ஒருத்தன் சொந்த கால்ல நிக்க முடியுமா? 100% நிக்க முடியும். நான் எக்ஸாம்பிள்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் நான் பண்ணியிருக்கேன். முடியும். நான் பண்றதுனால உன்கிட்டயும் சொல்றேன். நீ பண்ணு. உன்னால முடியும். ஒரு பொண்ணு உன்னை நம்பி வீட்டுக்குள்ள வர்றப்பமே, நீ இவ்வளோ காசு அவங்க அப்பா குடுத்தாருன்னு தெரிஞ்சு, இவ்வளோ தங்கம் குடுத்தாருன்னு தெரிஞ்சு உன் வீட்டுக்குள்ள வந்தான்னா, உன்ன எப்படி மதிப்பாங்க? யோசிச்சு பாரு. எண்ட் ஆஃப் த டே காதல் அதான கல்யாணம். அரேஞ்ச் மேரேஜோ, லவ் மேரேஜோ
அரேஞ்ச் மேரேஜ்னா அதுக்கப்புறம் காதல். ஏதோ ஒண்ணு. எப்படி காச குடுத்து, அதுக்காக கல்யாணம் பண்ணி, எப்படி அந்த பொண்ணு உன்னைய ரெஸ்பெக்ட் பண்ணுவா? அண்ட் அப்பா, அம்மா பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட சொல்றேன். ஒருவேள உங்க பொண்ணு இங்க ஒரு பிரச்சனை இருக்குது, வேணான்னு சொல்லி எந்த காரணமானாலும் இருக்கட்டும். வெளிய வந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. எஸ் காம்ப்ரமைஸ் பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. 100% அக்ரி பண்றேன். பட் ஓரளவுக்கு மேல அவங்களால அங்க இருக்க முடியல. சஃபகேட்டிங்கா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுக்கு மேல நீங்க அங்க அனுப்புறது, நீங்களே உங்க பொண்ணோட தலையெழுத்து எழுதுறீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு அத பண்ணாதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஷேர் திஸ் வீடியோ மேக்ஸிமம் எஸ்பெஷலி இன் ஃபேமிலி குரூப்ஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். நீங்க என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஒரு எந்த சோசியல் மீடியாலனாலும் மதன் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. என்னோட ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா அங்க ஸ்பாட் பண்ண முடியும். அன்டில் தென், லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.